ஒரு 10th போர்டு எக்ஸாம்லாம் எழுதி முடிக்கிறோம் அப்படின்னா ஒரு லாஸ்ட் பெஞ்ச், நீங்க கூட லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட்னு சொல்லிருக்கீங்க. லாஸ்ட் பெஞ்ச்ல உட்காந்துருப்போம். எலெக்ஷன் தேர்வு கடைசி நாள்ல போய் முன்னாடி ஃபர்ஸ்ட் பெஞ்ச்ல எல்லாம் உட்காந்துட்டு கொஞ்சம் ஜாலியா அப்படி இருப்போம். அதே மாதிரிதான் இந்த டென்யூருக்கான சட்டப்பேரவை கூட்டத்தொடர் இறுதி நாள்ல கூட நீங்க இப்ப வந்து டிசிஎம் உதயா அவர்கள் பக்கத்துல உட்கார்ந்துருந்தீங்க. அது துரைமுருகன் அவர்களுடைய இருக்கையும் கூட. என்ன இப்போ 10th ஸ்டாண்டர்ட் முடிச்சிட்டோம் அப்படின்ற ஒரு ஃபீலிங்கா, இல்ல 11ஆம் கிளாஸ்ல நம்ம அந்த இடத்துல இருக்க போறோம்ன்ற குறியீடா? லாஸ்ட் டே எல்லாருமே ஸோ ஹாப்பி. என்னன்னா நாங்கள் எப்போதுமே நாங்கள் தான் இருப்போம். நான் மேக்ஸிமம் போகவே மாட்டேன். நான் அங்கே யாரும் இல்லாத போது என்னை கூப்பிட்டாப்ல சரி. அப்போ நான் சில பேப்பர்ஸ்லாம் எடுத்துகிட்டு போய் அங்கே உட்காந்துட்டு நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம். நாங்கள் சரி நான் அடுத்தது கிளம்புறோம், யாருமே இல்லை அந்த இடத்துல, கிளம்புறேன்னு சொல்லும்போது இருப்பாங்க. அப்படி கரெக்டாக பார்த்தீங்கன்னா டெப்டி இது சிஎம் வந்து ஃபைனல் ஸ்பீச் அவங்க. நாங்கள் நினச்சது என்னென்னா பதிலுரை கொடுக்க போகிறது தங்கந்தண்ணன் சொன்னோன்னு எம்ஆர்கே தான் கொடுக்க போகிறாங்க, அதோட முடிஞ்சிடும் அப்படின்னு நினச்சோம். ஆனால் சிஎம் அதை கன்க்ளூட் பண்ணி அதை பேசும்போது அது பக்கத்துலேருந்து ரசிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பாகத்தான் இருந்துச்சு. அது துரைமுருகன் அண்ணன் இடத்துலாம் கிடையாது. அதுதான் நான் கேட்க குறியீடா அடுத்த அந்த இடம் என்பது தன்னுடைய உழைப்பால் தன்னுடைய தியாகத்தால் உட்கார்ந்த இடம். சும்மா யாருமே இல்லைன்னு ஒரு ஆள் உட்கார்ந்ததுக்காக அது அப்படி பேசுதுங்கிறது